திண்டுக்கல்லில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பத்திரிகையாளர்களிடம் சந்திப்பு. திருச்சி பரப்புரையின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்களுக்கு செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதே முதல்வர் ஸ்டாலின் பேசியது குறித்து கேள்விக்கு, சென்ற தேர்தலில் மகளிருக்கு 1000 ரூபாய் தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதனை நிறைவேற்றியுள்ளார். 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கியுள்ளார். கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். உண்மை என்னவென்றும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தேர்தல் நேரத்தில் பேசுவது சரியான அரசியல் ஆகாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காவியும் திமுகவும் இரண்டும் வேறல்ல என்ற கேள்விக்கு, நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்பது மக்களுக்கு தெரியும். ஆமாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையாக தருகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சென்ற தேர்தலில் சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் செய்யலையா? கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர் அவர்கள். அதனால் என்ன உண்மையாக நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக குற்றச்சாட்டுகளை வைப்பது சரியான அரசியலாக. திமுகவும் காவியும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒரே கூட்டம் நாங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கணுன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. வேற ஏதாவது கேட்கணுமா?